கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 21 நாள் உபவாச கூட்டத்தில் இந்த 2ஆம் நாள் உபவாச கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த பெந்தெகோஸ்தே நாள், காத்திருப்பு நாளில் நாம் வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டும் வாழ்த்துகிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தகப்பனே, நீர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவர், இன்றைக்கு எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உம்முடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கின்ற வார்த்தையின்படி இன்றைக்கு எங்களோடு பேசும், இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் ஒருவர் பார்த்து சொல்லுங்க, ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் எதற்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லுங்க. எதற்கும் கவலைப்படாதீங்க, சந்தோஷத்தோடு சொல்லலாமே. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வர போகிறது. காத்திருங்கள் என்கின்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். காத்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையிலிருந்து நம்முடைய தியானத்தை ஆரம்பிப்போம். அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். காத்திருங்கள் என்று கூறவில்லை, கட்டளையாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். இன்றைக்கு நாம் காத்திருப்பதை பற்றி சில காரியங்களை தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? 4வது வசனத்திலே அவர் சொல்லியிருக்கிறார், யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இது. இது பிதாவினால் உண்டான வாக்குத்தத்தமாக நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காத்திருப்பு நேரம் எப்படி இருக்கும், அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாக்குத்தத்தம் வந்து விட்டது, வாக்குத்தத்தத்தை பெற்றுவிட்டோம். ஆனால் காத்திருக்கிற நேரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்பிக்கையாக இருந்தார். சீஷர்களுக்கு நம்பிக்கை யாராக இருந்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரும் இப்படி மரித்து விட்டாரே என்று வேதனையோடு எம்மாவு சீஷர்கள் பேசிக்கொண்டு போனதை நாம் அனைவரும் அறிந்தவைகளே. எம்மாவூர் சீஷர்கள் வேதனையோடு ஒருவர் இருந்தார், அவர் மரித்து 3 நாள் ஆயிற்றே அப்படின்னு வேதனையோடு அவர்கள் பேசிக்கொண்டு போகும்போது ஆண்டவரும் அவரோடு கூட இருந்தார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் காத்திருங்கள் என்று. அந்த காத்திருப்பு காலத்திலே மிகவும் நெருக்கம் வரும், வேதனை வரும், பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனாலும் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது அவர் புது பலன் தருவார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், ஒரு காரியத்திற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், இன்னும் எனக்கு நிறைவேறவில்லையே என்று வேதனையோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. காத்திருப்பு நேரம் எப்படி இருக்கும்? முதலாவது பார்ப்போம். நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 25வது வசனத்துல, அவர்கள் சலித்து போக மட்டும் காத்திருந்தார்கள். அவன் அறை வீட்டின் கதவை திறக்கவில்லை. ஆகையால் திறவுகோலை எடுத்து திறந்தார்கள். இதோ அவர்கள் ஆண்டவன் தரையிலே செத்து கிடந்தான். ஏகூத் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செய்த காரியத்தை இந்த இடத்துல கவனிக்க முடிகிறது. காத்திருப்பு காலத்தில் சலிப்பு உண்டாகும். முதலாவதாக
காத்திருப்பு காலத்துல மிகுந்த சலிப்பு வந்துவிடும். அந்த சலிப்பின் நேரத்துல நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இந்த இடத்துல ஒரு அறை பூட்டப்பட்டு விட்டது. உள்ளே தன்னுடைய ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவை கொலை செய்வதற்காக, கொன்று போடுவதற்காக ஏகு தங்க வந்து உள்ளே நடந்த காரியங்கள் தெரியாதபடியினால் அந்த வேலைக்காரர்கள், அவனுடைய இராணுவத்தில் இருப்பவர்கள், அரண்மனை காவலர்கள் சலித்து போக மட்டும் காத்திருக்கிறார்கள். அவர்களால் கூடாத பட்சத்தில் அவர்கள் அந்த அறையை திறக்க முற்படுகிறார்கள். காத்திருப்பு நேரத்தில் சலிப்பு வரும். சலிக்கிற நேரத்தில் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, காத்திருக்கிற நேரத்தில் பயம் அதிகரிக்கும். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். சாமுவேல் சவுலுக்கு குறிக்கப்பட்ட அந்நாள் வரைக்கும் 7 நாள் மட்டும் பொறுமையோடு காத்திருக்கிறான். காத்திருக்கிற நேரத்துல என்ன நடக்கிறது? சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். பெலிஸ்தியரும் யுத்தம் செய்வதற்காக நெருக்கி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில பயம் உண்டாகிறது. காத்திருக்கிற நேரத்துல ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பெற்ற நாம் அவருடைய வாயினால் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கரத்தினால் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் பயங்கரமான பயங்கள் வரும். ஆனாலும் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யார் ஒருவர் காத்திருந்து அவருடைய காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு காடு இருந்தது. அந்த காட்டுக்குள் ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு கிறிஸ்தவர் ஒருவர் தனித்து வாழ்ந்து கொண்டிருந்தார். பக்கத்து கிராமங்களிலே சென்று அவர் சுவிசேஷம் அறிவிப்பதும், அந்த கிராமத்தில் இருந்து அநேக மக்கள் அவரிடத்துல வந்து நன்மையான காரியங்களும் பெற்று கொண்டிருந்தனர். இந்த நேரத்தில் அந்த காட்டுக்குள்ள ஒரு குரங்கு கூட்டம் இருந்தது. அந்த குரங்கு கூட்டத்தின் தலைவன் இது எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தான். இந்த நபர்கிட்ட வராங்க. இவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது சுகம் உண்டாவது, அவங்க தேவைகள் சந்திக்கப்படுது, இல்லை மற்ற காரியங்கள் எல்லாம் சந்தோஷமா போறாங்களே. அப்போ இந்த குரங்கு கூட்டத்தின் தலைவனுக்கு ஒரு ஆசை வந்தது. வேகமாக அந்த பெரியவரிடம் சென்று, ஐயா, உங்களிடத்தில் யார் வந்து கேட்டாலும் எல்லா காரியங்களும் செய்து விடுகிறீர்கள், மனிதர்கள் சந்தோஷமாக போகிறார்கள். எனக்கும் ஒரு ஆசை உண்டு, அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த பெரியவரிடத்துல அந்த குரங்கின் தலைவன் கேட்டபோது என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பெரியவர் கேட்டாராம். நல்லா கவனிங்க. அப்போ அந்த குரங்கின் தலைவன் சொன்னது, நான் மனுஷனா மாறணும். என்னவா மாறணும்? மனுஷனா மாறணும். நான் இந்த குரங்கு எனக்கு வேணாம், நான் மனுஷனா மாறணும். சரி, உன்னை நான் மனுஷனா மாத்துறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட, அந்த குரங்கின் தலைவர்கிட்ட என்ன பண்ணாராம், அவரு 2 வாழைப்பழங்களை கொடுத்தாராம். 2 வாழைப்பழங்களை கொடுத்து, நான் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போய் ஜெபித்து விட்டு வருவதற்குள் இந்த பழத்தை நீ பத்திரமா கையில வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் போயிட்டாராம். இந்த குரங்கு கையில வாழைப்பழத்தை வச்சுட்டு இருந்ததான். இப்படி முன்னாடி வைக்கும் போது அதோட வாசனை ரொம்ப அதிகமாக இருந்தனால குரங்குக்கு ஒரே குழப்பமா, இதை நான் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி குரங்கு யோசிச்சு, நான் இப்படி பின்னாடி வச்சுக்கிறேன், அப்போ எனக்கு வாழைப்பழமும் தெரியாது, அதோட வாசனையும் தெரியாது. பின்னாடி ரொம்ப நேரம் கை வச்சுன்னு கை வலிக்குதே அப்படின்னு முன்னாடி கொண்டு வந்துதான். சரி, அவர் என்ன சொல்லிட்டு போனாரு, வாழைப்பழத்தை தானே சாப்பிடக்கூடாதுன்னாரு, நம்ம தோலை சாப்பிட்ருவோம் அப்படின்னு பழத்தை பிரித்து பழத்தை கையில் வச்சுட்டு தோலை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பழம் என்ன ஆகும், தோலை எடுத்துட்ட பிறகு தண்ணியாக மாற ஆரம்பித்த உடனே இந்த பழம் தோலை எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் இருந்து என்ன இல்லாமல் இருந்து என்ன அப்படின்னு சொல்லி அந்த பழத்தையும் சாப்பிட்டுட்ருக்கு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவர் வந்திருக்காரு. அந்த ஐயா வந்த பிறகு, எங்கப்பா உன் கையில் கொடுத்த பழம்னு, அந்த பழத்தை நான் சாப்பிட்டேனே அப்படின்னு. அப்போது பொறுமையோடு காத்திருக்கிற நேரத்தில் பலவித சோதனைகள் வரும். அவர் காத்திருன்னு சொல்லிட்டு போனார். அப்படி தான் இந்த நாட்களில்
அவசரப்பட்டு அநேக முடிவுகளை சுயமாக நாம் எடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணினால் அது நிச்சயம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஏன் காத்திருக்க வேண்டும்? காத்திருப்பு காலத்தில் நடப்பது என்ன? யோபு தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்லுகிறார். யோபு 14:14 வாசிப்போம். மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ, மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும், எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. யோபு பொறுமையோடு காத்திருக்கிறான். மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ என்கின்ற கேள்விக்குறியோடு யோபு எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் யோபு காத்திருப்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். காத்திருக்கிற நேரம் போராட்டமான நேரமா இருக்கும், ஒரு பயங்கரமான நெருக்கத்தின் நேரமா இருக்கும். ஆனாலும் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஏன் காத்திருக்க வேண்டும்? முதலாவதாக ஏசாயா 64வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிற நன்மையான காரியத்தை ஒருவரும் கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை, கண்டதும் இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் காத்திருக்க சொல்லுகிறார். நமக்கு அறியாத ஒரு நன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நன்மையை சுதந்தரிக்க போகிறோம். கர்த்தர் செய்கிற, அவருக்காக காத்திருக்கிறவருடைய வாழ்விலே கர்த்தர் செய்கிற நன்மையை ஒருவரும் கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அதனால தான் சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்லுகிறார். 31வது சங்கீதம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கும் போது, உமக்கு பயந்தவர்களுக்கு மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாய், உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நன்மை யாருக்கு வரும்? யாருக்கு இந்த நன்மை வரும் என்று பார்த்தால் அதே அதிகாரத்தில் 24வது வசனத்தில் திட்டமாய் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தூரத்திலிருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் கரங்களை உயர்த்தி, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்றால், நீதிமொழிகள்ல ஒரு வார்த்தை இருக்கிறது. 13:12 நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம். ஹல்லேலூயா. ஜீவ விருட்சம் என்பது ஒரு நாள் வளர்வதல்ல, அது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும். கரங்களை உயர்த்தி நெடுநாள் காத்திருப்பது நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில சோர்வை கொண்டு வரும். விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே அவர் செய்கிற காரியம் அதிகமாய் இருக்கும். மற்றவர்களுக்கும் கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. மற்றவர்களுக்கும் கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் மிகவும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. அதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 20வது அதிகாரத்திலே 17-18 2 வசனங்களை வாசிப்போம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார்.
அபிமெலேக்குக்கு பிள்ளை பிறந்தது. யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், அபிமெலேக்கோட பிள்ளை பேர் என்னன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்கு காத்திருந்த ஆபிரகாமோட பிள்ளை பேர் என்ன? எல்லாரும் சொல்ல முடியும். தலைமுறை தலைமுறைக்கு கர்த்தருக்காக காத்து கொண்டு பெற்று கொண்டவருடைய பெயர் வரும். ஹல்லேலூயா. அவர் ஈசாக்கின் தேவன் என்று அறியப்படுகிறார். ஆனால் அபிமெலேக்குக்கு பிள்ளை இருக்கிறது. பிள்ளை பேர் தெரியுமா? தெரியாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் திடமனதாயிருங்கள். ஹல்லேலூயா. வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். அவருக்காக காத்திருக்கும் போது, அவருக்காக நிற்கும் போது, அவருக்காக செயல்படும் போது எல்லா சூழ்நிலையிலும் அக்கினி வரலாம், தண்ணீர் வரலாம், வித்தியாசமான அனுபவங்கள் வரலாம். ஆனால் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தர் திடமனதை தருவார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பெரிய காரியங்களை செய்வாராக, பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஏசாயா 49வது அதிகாரம், நான் அதனுடைய 23வது வசனத்துல பின்பகுதியை மாத்திரம் வாசிப்போமா? ஏசாயா 49:23 பின்பகுதி. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய். 2 கரங்களை உயர்த்தி நான் கர்த்தர் என்று தேவன் சொல்லுகிறார். எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அறிந்து கொள்ளுவாய், வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி, உமக்கு காத்திருக்கிற ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்பா சொல்லுங்களேன். வாய்களை திறந்து, காத்திருக்கிற ஆண்டவரே, உங்க வார்த்தையை நம்பி நான் காத்திருக்கிற ஆண்டவரே, வெட்கப்பட்டு போகாதபடி செய்பவரே, வெட்கத்திற்கு பதிலாய் நன்மைகளை தருபவரே, வெட்கப்பட்டு போகாதபடி செய்பவரே, வெட்கத்திற்கு பதிலாய் நன்மைகளை தருபவரே, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லையே, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே, இந்த ஏழை உம்மை மட்டும் பார்க்கிறேன், இந்த ஏழை உம்மை மட்டும் பார்க்கிறேன், வெட்கப்பட்டு போகாதபடி செய்பவரே, வெட்கத்திற்கு பதிலாய் நன்மைகளை தருபவரே. நல்ல கரங்களை தட்டி, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். தலையை உயர்த்துகிற நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. 3 காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது, சோதனை நேரத்தில் பொறுமையோடு காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. சோதனையான நேரத்தில் பொறுமையோடு காத்திருந்த ஒரு நபரை இப்பொழுது நாம் பார்த்து அடுத்தது கடந்து செல்லலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி. முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். 100 வருஷமாக காத்திருந்து மிகவும் ஆண்டவரிடத்தில் வெயிட் பண்ணி வாங்கின ஒரு மகன். ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் குமாரனுமாகிய ஈசாக்கு என்று? ஏற்கனவே ஆபிரகாமுக்கு ஒரு பையன் உண்டுல்ல,
ஆனா இந்த இடத்துல இவர் சொல்லுவது எதனால? உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன். அப்படி என்று பார்க்கும்போது ஆபிரகாமாய் மாறின பிறகுதான் இந்த பிள்ளை பிறக்கிறான். அல்லேலூயா. ஆபிராமாய் இருக்கும்போது பிறந்தவன் அல்ல. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆபிரகாமாய் பிறந்த பிறகுதான் ஈசாக்கை சொல்லுகிறார், உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் இவனை சோதிக்கும்படியாக இப்படி சொல்லும்போது ஆபிரகாமின் பொறுமையை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். 22வது அதிகாரம் ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, இதற்கு இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று. ஆபிரகாமுடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் அந்த இடத்துல சோதிக்கிற நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிற இடத்திற்கு அவன் எந்த தயக்கமும் இன்றி வருவதை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு முதலாவது வருகிறான். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். இந்த பொறுமை எத்தனை பேருக்கு வரும் தெரியல. நம்ம அநேக நேரத்துல யோபு குறிச்சு பொறுமைன்னு சொல்லிடுறோம். ஆனா தன் பிள்ளைய, வளர்ந்த தன் பிள்ளைய அவன் கொண்டு போய் அந்த இடத்துல 4 காரியத்தை செய்வதை இங்க பார்க்கிறோம். முதல்ல பலிபீடம் உண்டாக்குறான், கட்டைகளை அடக்குகிறான், ஈசாக்கை கட்டுகிறான், பலிபீடத்தின் மேல் அவனை கிடத்தினான் என்று இந்த 22வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றதா? ஆண்டவர் கொடுத்ததை கேட்கல, நம்ம கிட்ட கொடுக்க போறதுக்காக காத்திருக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த காத்திருப்பு நேரத்துல ஒரு ஆபிரகாமோட மனநிலை இருக்கின்றதா? ஆபிரகாம் சொல்லிவிட்டு வருகிறார், நானும் மகனும் அந்த இடத்துல ஆண்டவருக்கு பலி செலுத்தி விட்டு பின்பு மீண்டும் வருவோம் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த இடத்துல சொல்லிவிட்டு வந்து 4 வித காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். பலிபீடத்தை உண்டாக்குறான், கல்லை அடக்குறான். அப்போ அவன் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையே அங்கே இல்லை. அவன் மீண்டும் கட்டையை அடக்குறான், அப்பயும் ஆண்டவருடைய வார்த்தையே வரல. ஈசாக்கை கட்டுறான், அப்பயும் ஆண்டவருடைய வார்த்தையே வரல. பலிபீடத்தின் மேல் அவனை கிடத்தினா, அப்பயும் அந்த இடத்துல ஒரு வார்த்தையும் வரல. ஹல்லேலூயா. இதை ஒரு தகப்பனாக பொறுமையோடு ஒரு ஆபிரகாம் செய்தான். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்திருக்க பொறுமையோடு காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு நாம் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. ஆபிரகாம் இந்த பொறுமையான காரியத்திற்கு ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடந்தது என்பதை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். 22வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆபிரகாம் மலையில ஏறும் போதே ஆண்டவர் அந்த பக்கத்துல ஒரு ஆட்டை ஏற வைத்தார். ஹல்லேலூயா. காத்திருப்பவருடைய வாழ்க்கையில நாம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியம் செய்வார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் அங்க சொன்னார். காணவும் இல்லை, உணர்வும் இல்லை, இதுவரைக்கும் யாரும் அதை பத்தி சிந்திக்க கூட இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிற நன்மை. ஒரு பக்கம் ஆபிரகாமும் அவன் ஈசாக்கும் ஏறுறாங்க, அந்த பக்கத்தில் அவங்களுக்காக ஆட்டை ஏற வைக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய செயல் பிரகாரம் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடப்போம் என்றால் நமக்கான ஒரு நன்மையான காரியம் நமக்கு தெரியாது. ஆப்போசிட்ல வந்து இருக்க 2 கரங்களை உயர்த்தி, ஏசப்பா உமக்காக நாங்கள் காத்திருப்போம் ஆண்டவரே, நன்மைகளை
நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லையே. இந்த ஏழை உம்மை மட்டும் பார்க்கிறேன். சேர்ந்து சொல்லுங்களேன். இந்த ஏழை உம்மை மட்டும் பார்க்கிறேன். வெக்கப்பட்டு போகாதபடி செய்பவரே. வெட்கத்திற்கு பதிலாய் நன்மைகளை தருபவரே. பாருங்க, ஆபிரகாம் சொல்லிட்டு வந்தான், ஆனா வெட்கப்பட்டு அவன் போகவே இல்லை. ஆபிரகாம் சொல்லிட்டு வந்த அந்த வார்த்தையில ஒன்றும் மாறவே இல்லை. அவன் சொல்லிட்டு வந்தது அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. நீங்களும் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்லி இருக்கலாம், ஆண்டவர் நிச்சயம் எனக்கு தருவார் என்று. ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டார். இன்றைக்கு வேதனையோடு இந்த உபவாச நாளில பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் ஆன்லைன்ல கவனித்து கொண்டு இருக்கிற யாரா இருக்கலாம், ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டார். ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டார். ஆண்டவருடைய காரியங்களிலே அவர் ஊக்கமாக இருப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஏறி வரும் பொழுதே அவன் இருதயத்தில் என்ன நினைச்சு கொண்டு வந்திருப்பான், இன்னைக்கு என்ன நடக்க போவதோ என்றா? இல்லை, கர்த்தர் நிச்சயம் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அதேபடி கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது புதரிலே சிக்கி கொண்டிருந்தது அந்த ஆடு எங்கிருந்து வந்தது? ஆபிரகாம் ஏறும் பொழுது மறுபக்கத்தில் அது ஏறி வந்தது. ஹல்லேலூயா. இப்படி நமக்கானதை ஆயத்தம் பண்ணுவார். இது கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை, கண்கள் கண்டதும் இல்லை. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, தமக்காக காத்திருக்கிறவர்களை மறவாத கர்த்தர். ஹல்லேலூயா. தமக்காக காத்திருக்கிறவர்களை மறவாத கர்த்தர். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1-2 வசனங்களை கேட்போம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தன்னிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். இந்த இடத்துல பார்க்கிறோம், யோனத்தானின் நிமித்தம் நான் யாருக்காவது உதவி செய்ய வேண்டுமா என்று தாவீது கேட்பதை கவனித்து பார்க்கிறோம். ஒரு ராஜாவின் குடும்பத்தில் பிறந்தவன், ஒரு ராஜாவுடைய வம்சத்தில் வந்த ஒரு நபர் இப்பொழுது தனித்து விடப்பட்டிருக்கிறான். இப்பொழுது யாருமே தெரியாத ஒரு ஆளா நிற்கிறான். யாருக்குமே அவனுடைய இருக்கிறானா என்பது தெரியாது. அவன் பேர் மேவி போசேத் என்கின்ற ஒரு கை கால் முடமான ஒரு பிள்ளை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த பிள்ளை காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. காத்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. என் நிமித்தம், அதாவது யோனத்தானின் நிமித்தம் நான் ஏதாவது நன்மை செய்ய வேண்டுமா என்று கேட்டு தேவன் அவர்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாவீது இந்த இடத்துல கேட்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது ஒருவன் அந்த இடத்துல வருகிறான். அவன் ஒரு வேலைக்காரனாகிய சீபா என்கின்றவன் அவனிடத்துல வருகிறான். 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். பாருங்க, இந்த இடத்துல வேலைக்காரன் கிட்ட கேட்கும்போது வேலைக்காரன் என்ன சொல்லி இருக்கணும்? ஒரு குமாரன் இருக்கிறான்னு சொல்லி இருக்கணும். ஆனா முதல்ல அவன் என்ன சொல்றான்? 2 கால்களும் முடமான ஒருவன் இருக்கிறான் என்று. முதல்ல உலகம் நம்முடைய இயலாமையை தான் காண்பிக்கும். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்ப்பார். ஹல்லேலூயா. காத்து கொண்டிருக்கிறவர்கள் இருதயத்தை பார்ப்பார். இந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், அவனுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்று. 2வதாக, ஏன் அப்படி சொல்ல வேண்டும்?
ஏன் அப்படி அவனுடைய முடத்தை சொல்ல வேண்டும் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்கு நேராய் நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் 5வது அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. எவன் சாலகத்தின் வழியா ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறது உண்டு. அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவக்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினார். இப்படி ஒரு சட்டத்தை ராஜா போட்டு வச்சிருக்கிறாரு. என்ன போட்டிருக்காரு? முடவர்கள் அந்த இடத்துல வரக்கூடாது என்று. அதனால தான் ராஜா அரண்மனையில் நிற்கிற அந்த ஷீபா என்கின்ற வேலைக்காரன் அவனுக்கு 2 காலும் முடம் என்று முதலாவது அதை சொல்லுகிறான். உலகம் நமக்கு வரவேண்டிய நன்மைகளை தடுக்கும்படியான காரியங்களை செய்யும், ஆனால் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. யோபு 42 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இப்படி ராஜா ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறபடினாலே அந்த ஷீபா என்ன சொல்றான்? அவனுக்கு முடமா இருக்கிறான், இதை முன்பாக வைக்கிறான். அப்போ ராஜா வேணான்னு சொல்லிட்டு வரல, அரண்மனைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரல. அவனுக்கு ஒரு நம்பிக்கை அப்படி இருந்தது. பிசாசு இன்றைக்கு நம்முடைய பலவீனத்தை தான் முன்னாடி வைப்பான். ஹல்லேலூயா. சந்தேகத்தை கொண்டு வருவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போது ஒரு சத்தம் உண்டாயி, வானத்திலிருந்து சத்தம் உண்டாயி என்ன சொன்னது? இவர் என்னுடைய. ஆனால் 40 நாள் உபவாசத்தின் போது பிசாசு சொன்ன முதல் காரியம் என்ன? நீ தேவனுடைய குமாரனோ. அப்போ கொஸ்டின் மார்க், சந்தேகத்தை கொண்டு வருகிற ஒரு பிசாசின் கிரியை பார்க்கிலும் மனுஷீக ஆவிகளும் நமக்கு விரோதமாய் எழும்பும். இந்த இடத்துல முடவனாய் இருக்கிறபடியினால அவன் முடவன் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தாவீது அதை காதிலே வாங்கல. ஹல்லேலூயா. 5வது வசனத்தை 2 சாமுவேல் 9:5 வாசிங்க. அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்லியன் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளை அழைப்பார். ஏனென்றால் கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவத்தில் நாம் இருக்கும்போது அழைக்கிறார். அழைக்கும் போது இந்த இடத்துல பார்க்கிறோம், அடுத்த வசனத்தை பார்க்கிறோம். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசே தாவீதிடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். ஹல்லேலூயா. எந்த தைரியத்தில் அவன் வந்திருப்பான்? ராஜா ஒரு சட்டம் போட்டிருக்காருல்ல, யாரும் வரக்கூடாதுன்னு. வந்தால் கடுமையாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவன் எந்த நம்பிக்கையில் அங்கே வந்திருக்கிறான்? வேற யாரு கூப்பிட்டாலும் அங்கே வரமாட்டான். ஆனால் ராஜா அழைத்திருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி, ஓ காணியாட்சிக்கு புறம்பே இருந்த நம்மையும் ராஜா அவருடைய இரத்தத்தினாலே மீட்டெடுத்து கிருபாசனத்தண்டையிலே இன்றைக்கு சபைக்குள்ளாக நீங்களும் நானும் வந்து நிற்கிறோம் என்றால் அவர் நம்மை அழைத்தபடியினாலே வந்து நிற்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இப்படி ஒரு நம்பிக்கையில் அவன் வந்து நிற்கிறான். இதுவரைக்கும் அந்த கோட்டையை பார்த்தது கூட கிடையாது அவன். ஏன்னா அந்த சட்டம் கடுமையாக இருக்கும். ராஜா சொல்லிட்டாருன்னா அதை நிறைவேற்றணும். அந்த சட்டத்துக்கு மாற்றே கிடையாது. பின்பாக வேற ஒரு ராஜா வந்து அதை மாற்றினால் உண்டு. ஆனால் தாவீது போட்ட சட்டத்திற்கு மாற்றமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. தமக்காக காத்து கொண்டிருந்த அந்த மகனை கர்த்தர் ஒரு நாளும் மறக்கவே இல்லை. 2 கரங்களை உயர்த்தி, ராஜாவோட வம்சம்தான், ஆனால் ஒதுக்கப்பட்ட நிலையில கிடந்தான். அந்த 2 கால்களும் முடமானவன் இன்றைக்கும் எத்தனையோ சூழ்நிலையில சொந்த பந்தங்களால கூட இருக்கிறவர்களாக ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு நிற்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. 2 கரங்களை உயர்த்தி அன்றைக்கு மறவாமல் அந்த மகனை கொண்டு வந்து அந்த தேவ சமூகத்தில் ராஜாவோட அரண்மனையில் உட்கார வைப்பார் என்றால் இன்றைக்கு உங்களையும் உட்கார வைக்க இந்த உபவாச நாளிலே அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா.
அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான் இப்படி ஒரு வாய்ப்பு வரும், இப்படி ஒரு வார்த்தை வரும் என்று. திடீரென்று கர்த்தர் தாவீதுக்கு இதை நினைவுபடுத்தினார். ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இந்த காரியத்தை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி, ஒதுக்கப்பட்டவன் தான், உலகம் முன்னாடி சொல்ல இவன் முடமானவன், இவன் உள்ள வரக்கூடாதுன்னு. ஆனா அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. எந்த சட்டம் எப்படி இருந்தாலும் காத்திருக்கிறவர்களை அவர் மறக்க மாட்டார். சட்டம் போட்டாலும் சரி, சட்டம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ராஜா செய்ய நினைச்சிட்டா மாறாது. பூமியில் இருக்கிற ராஜாவாகிய தாவீது அன்றைக்கு அப்படி செய்தார் என்றால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நம்முடைய பரம தகப்பன், நமக்காக வாக்கு தத்தம் பண்ணின அவருடைய வாக்கு தத்தத்திற்காக காத்திருக்கிற உங்களையும் என்னையும் ஒரு நாளும் மறக்க மாட்டார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு சோர்வோடு வேதனையோடு வந்திருக்கலாம், ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை வந்து விட்டது, ஆனாலும் எங்களுக்கு எத்தனை நாள் நாங்கள் காத்திருப்போம். காத்திருக்கிற நேரத்தில் இன்னும் அதிகம். 13 வருடமாய் பலவீனப்பட்ட ஒரு ஆவியுடைய ஸ்திரீ, லூக்கா 13வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். எவ்வளவு வேணும் நிமிர முடியாத ஸ்திரீ. இந்த காலத்தை போல பஸ் வசதி கிடையாது, மெட்ரோ ட்ரெயின் கிடையாது, 2 வீலர் கிடையாது. சபைக்கு போனோன்னா நெடுதூரம் நடந்து போனோம். ஒவ்வொரு நாளும் அந்த மகள் சபைக்கு வந்தா, எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாதபடிக்கு இருந்தா. இயேசுவானவர் சபைக்குள்ள இருந்தார். அவ இயேசுவை போய் கேட்டு எனக்கு இப்படி பண்ணுங்கன்னு கேட்கவே இல்லை, அவ காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு அவளை கண்டு தம்மிடம் அழைத்து அவள் மேல் கை வைத்த போது 2 காரியம் அந்த இடத்துல நடந்தது. ஒரு காரியம் அழுத்தி கொண்டிருந்த அந்த பிசாசு வெளியே போனது. இன்னொரு காரியம் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு காத்திருக்கிற சபைக்குள் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அழைத்து அவருடைய கரத்தை வைப்பார். காத்திருக்கிறவர்களை ஒரு நாளும் அவர் மறக்க மாட்டார். மறக்காத கர்த்தர் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவன் எந்த நம்பிக்கையோடு காத்து கொண்டிருப்பான். என்னைக்காவது ஒரு நாள் நான் ராஜா வம்சத்தில் இருந்தேனே, இப்படிப்பட்ட எங்கள் அப்பாலாம் இப்படி இருந்தாங்களே, நான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறேனே என்று அவன் வேதனைப்பட்டு இருப்பான். அவனை அரண்மனைக்குள் அழைத்து வந்தவர் நம்முடைய வாழ்க்கையில் எதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் கிருபையாய் செய்வார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 3வதாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். 3வதாக, சித்தத்திற்கு காத்திருக்கிறவர்கள் கேளாததையும் கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்திற்கு யார் யார் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அவருடைய சித்தத்திற்காக, அவருடைய நோக்கத்திற்காக, அவருடைய பாதையில காத்து கொண்டு இருக்கிறார்களோ, கேளாததையும் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமார்த்தி ஆகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமார்த்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். இந்த இடத்துல பார்க்கிறோம், காலேப் திடீரென ஒரு அறிக்கையை இடுகிறார். தம்முடைய தேச மக்களுக்கு ஒரு அறிக்கையை இடுகிறார். அந்த அறிக்கையில தமது ஜனத்திற்கு முன்பாக அறிவிக்கிறான். எல்லாருக்கும் முன்பாக ஒரு அறிக்கை இந்த இடத்துல வருகிறது. அது என்ன அறிக்கை என்றால், கீரியாத் செப்பேரை அழிக்கிறவன் யார் அதை அழித்து அதை பிடிக்கிறானோ அவனுக்கு, அது யாரா இருக்கட்டும், அது ராஜ வம்சத்தான இருக்கலாம், இல்லை சாதாரண ஒரு மனுஷனாகவும் இருக்கலாம், இல்லை ஒன்றும் இல்லாதவன் இருக்கலாம், ராஜகுமாரனாக இருக்கலாம், ஏதாவது கோத்திர தலைவராக கூட இருக்கலாம். அந்த கூட்டத்தில் அவன் சொல்லுகிற அறிக்கை, யாராக இருந்தாலும் என் மகளை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று ராஜா சொல்லுகிறார். ராஜா, அதாவது அந்த இடத்துக்கு தலைவராக இருக்கிற காலேபுக்கு என்னன்னா, எப்படியாவது எதிரிகளை சங்காரம் பண்ண வேண்டும், எதிரிகளை சங்காரம் பண்ண வேண்டும். இது காலேபுடைய எண்ணமும் ஏக்கமாய் இருந்தது. இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனால் அக்சாலை ஒரு வார்த்தையும் கேட்கல. உன் விருப்பம் என்னன்னு கேட்டாங்களா? யாருமே கேட்கல. அக்சால் பொறுமையோடு காத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
சித்தத்திற்கு காத்திருக்கிறார். அவருடைய அப்பா சொன்ன வார்த்தைக்காக அக்சால் பொறுமையோடு காத்திருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். மீண்டும் 15வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். இதுல எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. அந்த அக்சால் என்கின்ற மகள் தன் அப்பா என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சிட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் அப்பா சொல்றத நம்ம அப்படியே செய்கிறோம்? வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய அப்பாவின் வார்த்தையை அப்படியே கீழ்ப்படுகிறோமா? ஒரு கொஸ்டின் மார்க் நமக்குள்ளே போட்டுக்கொள்ளலாம். அக்சால் தன்னுடைய வாழ்க்கையில அவகிட்ட எந்த விருப்பத்தையும் கேட்கல. காலேப் எந்த விருப்பத்தையும் அவர்கிட்ட கேட்கல. இல்லை இவளும் போயிட்டு அவர்கிட்ட இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு ஏன் சொன்னீங்க என்பதை வேதத்தில் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஆனால் அப்பாவின் சித்தத்திற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற ஒரு மகளை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், மகளே மகனே, என்னுடைய சித்தத்திற்கு நீர் உன்னை அர்ப்பணிக்கிறாயா? 2 கரங்களை உயர்த்தி, ஏசப்பா, இந்த 21 நாள் உபவாசத்தில் இந்த 2வது நாள் வந்திருக்கிற என்னை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆன்லைனில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு ஆண்டவரே ஒப்பு கொடுத்து உமக்காக காத்து கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கேளுங்க, 2 கரங்களை உயர்த்தி, இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அக்சாலால முடிந்தது, இன்றைக்கு நம்மால் ஏன் முடியவில்லை? அப்பாவுடைய சித்தத்திற்கு நாம் ஏன் செல்ல முடியவில்லை? அக்சால் அப்படி என்ன செய்தார்? பொறுமையோடு காலேபுடைய வார்த்தைக்கு மிகவும் கீழ்ப்படிந்தார். அவருடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இருந்தது. 2வதாக அவருடைய சித்தத்திற்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தார். ஏன்னா அப்பா எது செஞ்சாலும் நமக்கு நன்மையாக தான் இருக்கும் அப்படி என்று. இன்றைக்கு அநேக இடத்துல நமக்கு நம் சுய முயற்சியில் போகும்போது சில காரியங்கள் தடையாய் வரும்போது உடனே ஒரு கேள்வி வந்துடுது, எனக்கு மாத்திரம் ஏன்பா இப்படி நடக்குதுன்னு. அது வாயில சொல்லினாலும் இருதயத்தில் அநேகருக்கு வந்து விடுகிறது. ஆனால் அக்சாலுடைய வார்த்தையை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒரு வார்த்தையும் அவள் பேசவில்லை, ஒரு வார்த்தையும் அவர் சொல்லவில்லை. அவருடைய சித்தத்திற்கு 100க்கு 100 அதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தார். உலக பிரகாரமான ஒரு தகப்பனுக்காக தன் மகள் இப்படி அர்ப்பணித்ததை இந்த இடத்துல பார்க்கிறோம். சரி, அர்ப்பணித்தாங்க, அவங்க பண்ணாங்க, அதனால என்ன அப்படின்ற கேள்வி வரும் பொழுது நாம் அடுத்ததாக 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவளிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேல் இருந்து இறங்கினார். ஆளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. போதும். கர்த்தர் செய்ய நினைப்பது அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது முதலாவது அவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் செய்த பிற்பாடு நம்முடைய விருப்பப்பட்டு கேட்கும்போது ஆண்டவர் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி, இந்த இடத்துல அக்சாலுடைய சூழ்நிலையில விரும்பி கேட்கிற காரியத்தை இங்க பார்க்கிறோம். விரும்பாம செஞ்ச காரியத்தை ஏற்றுக்கொண்டார். அவளுக்கு விருப்பம் இருந்ததோ இல்லையோ தெரியாது, ஆனால் அப்பா சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் இந்த இடத்துல விரும்பி ஒரு காரியத்தை கேட்க போகிறாள். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும். எத்தனை வயல்வெளி? ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவளுக்குள்ளே நினைத்து கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினால் காலை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று சொன்னார். அப்பாவுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்துட்டோன்னா நாம் ஜெபிக்கும் பொழுதே முதல்ல பதில் வந்துடும். ஹல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உனக்கு என்ன வேண்டும் மகளே என்று பதில் வரும். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். நல்லா கவனிங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். வாசிங்க பாஸ்டர். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றால். தர வேண்டும் என்று இதுதான் அக்சாலுடைய ஒரே ஒரு ஆசை.
என்ன ஆசை? விரும்பி கேட்கிறது. அப்பொழுது அவள், எனக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்று அந்த ஒரு காரியத்தை கேட்கிறார். ஆனால் பிற்பாடு அந்த தகப்பன் செய்வதை வாசிப்போம். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும், மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா! நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா! ஒன்றுதான் கேட்டான். ஆனா இந்த இடத்துல மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுக்க இந்த பூமிக்குரிய தகப்பன் உண்டென்றால், அவருடைய சித்தத்திற்கு யார் யாரெல்லாம் காத்திருக்கிறோமோ, அவருடைய எண்ணத்திற்கு, அவருடைய ஏக்கத்திற்கு, அவர் வைத்திருக்கிற பாதைக்கு, அவர் சித்தப்பட்டிருக்கிற காரியத்திற்கு நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய காரியங்கள் அவர் இரட்டத்தனையான நன்மை தருவார். 2 கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு நிலத்தை கேட்டா, ஆனா அந்த இடத்துல பார்க்கிறோம், மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்து அந்த மகளை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா! மகளே, இந்த நாட்கள்ல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து காத்திருக்கும் போது, கேட்ட ஒன்னல்ல கேட்காததையும் தருகிற தகப்பன். 2 கரங்களை உயர்த்தி, கேட்டதை மாத்திரமல்ல கேட்காததையும் தர தகப்பன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா! ஏன் இவர் தர வேண்டும் அப்படி என்று பார்க்கும்போது, யோசுவாவின் புஸ்தகத்திலே 21வது அதிகாரம் 45வது வசனத்தை, இது எல்லோருக்கும் நமக்கு வருகிற வாக்கு தத்தம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. அல்லேலூயா! அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகாது. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் நிச்சயம் நிறைவேறும். அது தவறி போகாது. தமக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்து வைத்த நன்மைகள் ஒருவரும் கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை, அது உணர்ந்ததும் இல்லை. ஆனால் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். 2 கரங்களை உயர்த்தி, அவர் சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவே இல்லை, எல்லாமே நிறைவேறினது. இந்த நாட்களில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தருக்காக காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு நாளும் தவறி போகாது. அது நிச்சயம் நிறைவேறும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றினார். அவர் அப்படியே செய்து முடித்தார். மோவிசேபாத்தின் வாழ்க்கையில கர்த்தர் அப்படியே செய்தார். அந்த இடத்துல கொண்டு வந்தார். அவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார். மேவிசேபாத் எவ்வளவு வேதனையா இருந்திருப்பான். கர்த்தர் உதவி செய்தார். இந்த இடத்துல அக்சாலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆண்டவருக்காக சித்தத்திற்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்படியே ஆண்டவர் அவருடைய கரங்களினாலே ஏந்தி தாங்கி அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அப்படியே இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று 2 கரங்களையும் உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு காத்திருக்கிற இந்த நேரத்தில் பயங்கரமான சூழ்நிலைகள் வரலாம். ஆனா வாக்கு தத்தத்திற்காக காத்திருக்கிறோம். கர்த்தர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தம் அது ஒரு நாளும் நம்மை கைவிடாது. அது ஒரு நாளும் விலகி போகாது. அது ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது. அதற்காக காத்திரு. அது தாமதித்தாலும் அது நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருக்கல் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். 2 கரங்களை உயர்த்தி, இயேசுவே, உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இந்த 21 நாள் ஜெபம் முடிவதற்குள் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அது நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நிறைவேறும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக. கர்த்தருடைய மகிமை அது வெளியரங்கமாகும். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் எதற்காக காத்து கொண்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தில் ஜெயம் எடுக்க உதவி செய்வீராக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, திடமனதாயிருங்கள். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல, இன்றைக்கு எந்த காரியத்துக்கு காத்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்தில் ஆண்டவர் உதவி செய்வார். பெரிய காரியங்களை செய்தீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென், ஆமென், ஆமென்.